விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டார பாராட்டு விழா நடைபெற்றது. வட்டார தலைவர் திரு தனுஷ்கோடி அவர்கள் தலைமை தாங்கினார். பேரியக்கத்தின் பாதுகாவலரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் ஏஐபிடிஎஃப்-இன் இணை பொதுச் செயலாளர், உலக தமிழ் ஆசிரியர் பேரவையின் பொதுச் செயலாளருமான மதிப்புமிகு ந. ரெங்கராஜன் அவர்கள் ஓய்வு பெற்றவர்களை வாழ்த்தி பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி இயக்க உரையாற்றினார். இழந்த சலுகைகளை மீண்டும் பெற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் இயக்கம் போராட ஏஐபிடிஎஃப் நடத்தும் வேலை நிறுத்த போராட்டம் மே மாதம் நடைபெறவுள்ளது என்றும் மத்திய அரசு 2 மாத காலம் அவகாசம் கேட்டுள்ளது. பழைய ஓய்வூதியம் மீண்டும் கிடைக்கும் வரை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி போராடும். சிபிஎஸ் ரத்து செய்யும் வரை ஓயாது. சரண்டர் விடுப்பு. இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை களைவது. 243 அரசாணை ரத்து என்ற கோரிக்கைகளை பெற மீண்டும் போராடுவோம் என உறுதிபட கூறினார். இந்நிகழ்வில் மாநில தலைவர் மதிப்புமிகு மு. லட்சுமி நாராயணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். உடன் மாநில பொருளாளர் மதிப்புமிகு இரா. குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் மாவட்ட செயலாளர் திரு கோ. சந்திரசேகரன், மாவட்ட தலைவர் திரு ர. பொன்னுசாமி, மாவட்ட பொருளாளர் திரு ஏ. எட்வின், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு துரைராஜ், டொமினிக் சாவியோ, ஏஐபிடிஎஃப்-இன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ. ஸ்டென்லி ஆரோக்கியராஜ், மாவட்ட துணை செயலாளர் திரு மேகநாதன், திரு தேவ ஆனந்தன், மாவட்ட துணைத் தலைவர் ஏ. அன்புமணி, புதுக்கோட்டை ஓய்வு பிரிவு மாவட்ட செயலாளர் குமாரசாமி, மரக்காணம் வட்டார தலைவர் எஸ். சவுந்தரராஜன், கண்டமங்கலம் வட்டார செயலாளர் இன். ஜவகர் குமார், காணை முன்னாள் வட்டார செயலாளர் கன்னியப்பன் உள்ளிட்ட அனைவரும் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழா நிகழ்வினை வானூர் வட்டார செயலாளர் திரு சந்தியா கப்பர் அவர்கள், வட்டார பொருளாளர் திரு ஜெய இளங்கோ அவர்களும் இணைந்து ஏற்பாடு செய்து இருந்தனர். சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் அவர்கள் மற்றும் பெரம்பை ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் சக்திவேல் இந்திரா அவர்கள் மற்றும் வேஓ உமா அவர்கள் கலந்து கொண்டனர். வானூர் வட்டார செயற்குழு, பொதுக்குழு மற்றும் முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர் பெருமக்கள் ஒத்துழைப்புடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்தோணி அவர்களே, மதியழகன் அவர்களே, இந்த நிகழ்வை மரக்காண வட்டார கிளையின் சார்பில் பாராட்டு விழா நடக்கின்ற பொழுது அருமை தம்பி சந்தியா கப்பர் அவர்கள் எங்களுடைய வட்டாரத்திலும் பாராட்டு விழா நடக்க வேண்டும், அந்த பாராட்டு விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த பொழுது 23ஆம் தேதி ஸ்ரீ முஸ்லிம் வட்டார கிளையில் பாராட்டு விழா இருக்கிறது. அதனை ஒட்டி 24ஆம் தேதி வானூர் வட்டார கிளை பாராட்டு விழாவை நடத்தி கொள்ளலாம் என்று தெரிவித்தது. ஏனென்றால் வானூர் வட்டார கிளை பொருளாதாரத்தில் உயர்ந்த வட்டாரம் என்பது நான் அறிவேன். வேறு எந்த வட்டாரத்திலும் கொடுத்தோம் என்றால் ஏற்பாடு செய்வதற்கு கடினம். அதனால் பொருளாதாரத்தில் மிகவும் உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய வட்டாரத்தில் நிச்சயமாக ஒரு வார காலத்திற்குள் இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி விடுவார் என்று தம்பி சந்தியா அவர்கள் கேட்டதற்கு வழங்கி இன்றைய தினம் இந்த விழாவையும் மிக சீரோடு சிறப்போடு தேர்தல் திருவிழா காலத்தில் தேர்தலை விட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இந்த அரங்கத்திலே ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய தம்பி வட்டாரத்தினுடைய செயலாளர் சந்தியா கப்பர் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் அருமை தம்பி லட்சுமி நாராயணன் அவர்களே, மாநிலத்தினுடைய பொருளாளர் அருமை தம்பி குமார் அவர்களே, மாவட்ட கிளையினும் சார்பில் வாழ்த்துரை வழங்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சந்திரசேகரன் அவர்களே, மாவட்ட தலைவர் பொன்னுசாமி அவர்களே, மாவட்ட பொருளாளர் எட்வின் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் துரைராஜ், டொமினிக் சாவியோ அவர்களே, அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி இருக்கக்கூடிய என்னோடு நேற்றிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கிளையின் ஓய்வினுடைய மாவட்ட செயலாளர் 75 வயது கடந்தவர்
நீங்க எல்லாம் பார்க்கலாம். அவர் இங்க வந்து பேசுகின்ற பொழுது 75 வயது யாரும் இன்னும் பணியில இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் 75 ஆண்டை கடந்தவர். அப்படிப்பட்ட ஓய்வூதியனுடைய மாவட்ட செயலாளர் குமாரசாமி அவர்கள், அதே போன்று இந்த வட்டார கிளையினுடைய வட்டார தலைவராக எனக்கு பொன்னாடை பொருத்தி நீங்களும் ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் என்ற நிகழ்ச்சியை இங்கே தொடங்கி வைத்த பாசத்துக்குரிய அண்ணன் அரங்கசாமி அவர்களே, அரி வாசுதேவ் வட்டாரத்தினுடைய ஓய்வு செயலாளர் அரி வாசுதேவன் அவர்களே, வட்டார பொருளாளர் கலைமணி அவர்களே ஓய்வினுடைய மற்றும் மாவட்ட கிளையினுடைய துணைத் தலைவர்கள் தேவானந்த் அவர்களே, அன்புமணி அவர்களே, சுமதி அவர்களே, மலர்விழி அவர்களே, சத்யா அவர்களே, வட்டாரத்தினுடைய துணை பொறுப்பாளர்களே, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களே, வட்டார செயற்குழு உறுப்பினர்களே, இயக்கத்தினுடைய பட்டதாரி தலைமை ஆசிரியர்களே, இயக்க பட்டதாரி ஆசிரியர்களே, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களே, இயக்கத்தினுடைய உறுப்பினர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மரக்காண வட்டாரத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் சவுந்தரராஜன் அவர்களே, கோபி அவர்களே, காடை வட்டாரத்திலிருந்து வருகின்றுள்ள முன்னாள் வட்டார செயலாளர் தம்பி கண்ணியப்பன் அவர்களே, கண்டமங்கலம் வட்டாரத்தினுடைய செயலாளர் தம்பி ஜவஹர் அவர்களே, மற்றும் பல்வேறு வட்டாரங்களிலிருந்து வருகின்றுள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர் பெருமக்களே, நிறைவாக நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய வட்டார கிளையினுடைய பொருளாளர் தம்பி ஜெய இளங்கோ அவர்களே, மற்றும் இதுகாரம் அமைதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அருமை சகோதர சகோதரிகளை, பணி நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். பணி நிறைவு செய்திய ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதோடு இந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்பாரற்று தமிழகத்திலே செய்வதற்கு நாதியற்று கிடக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டையும் விளக்க வேண்டும். ஆசிரியர் சமுதாயத்திற்காக நாம் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனது அருமை அண்ணன் தனுஷ்கோடி அவர்களும், தம்பி சந்தியாகப்பர் அவர்களும், பொருளாளர் ஜெய இளங்கோ உள்ளிட்ட நம்முடைய அப்துல் ரசூப் அவர்களும், நம்முடைய அன்புமணி போன்ற பொறுப்பாளர்களெல்லாம் இணைந்து ஒரு